ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் 888 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரே ஒரு நாளில் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் கைக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? என்னப்பா மேஜிக் பண்ணுறீங்களா? ஒரே நாளில் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் பிரபஞ்சத்தோடைய ரகசிய எண்களை டிவைன் நம்பர்ஸ் பயன்படுத்தி நம்மளுடைய ஆழ் மனசை ஒரே நாளில் பிரபஞ்சத்தோட அதிர்வோட கனெக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 888 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். ஆனால் யூடியூப்பில் இருக்கிற மற்ற வீடியோஸ் மாதிரி இதை 8 தடவை எழுதுங்க நடந்துடும் அப்படின்னு நான் சும்மா சொல்ல போகிறது இல்லைங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற இதுவரை யாரும் சொல்லாத அந்த 3 ரகசிய வைப்ரேஷனல் ட்ரிகர்ஸ் என்னென்னு தான் இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்க போகிறோம். வீடியோவோட எண்டில் இருக்கிற அந்த முக்கியமான தப்பை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க, அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யாமல் போயிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பொதுவாக பழமொழி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கெட்டவனுக்கு தான் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் கெட்டவனுக்கு 8 நல்லவனுக்கு 9 அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதை சாதாரணமாக நம்ம ஜோதிட ரீதியாக அல்லது நியூமராலஜி ரீதியாக மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான வாழ்க்கை தத்துவத்தையும் ஆன்மீக ரகசியத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஜோதிட சாஸ்திரப்படி 8ஆம் எண் சனி பகவானுக்குரிய எண். சனி பகவான கர்மகாரகன் அல்லது நீதி அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் செய்கிற நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பவர் தான் சனி பகவான். யாராவது மற்றவங்களுக்கு கெட்டது நினச்சி தப்பான வழியில் போயிட்டு இருந்தால் அவங்களுடைய கர்ம கணக்கை நேர் செய்ய 8இன் ஆதிக்கம் சனி தசை 7 சனி அல்லது 8ஆம் எண் காலகட்டம் வரும்போது அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையோ அல்லது படிப்பினையோ கண்டிப்பாக கிடைச்சிடும். இதனால தான் தப்பு செய்வனுக்கு அல்லது கெட்டவனுக்கு 8ஆம் எண் பாடம் புகட்டும் அப்படின்ற அர்த்தத்தில் அப்படி சொன்னாங்க. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி 8 அப்படின்ற எண்ணை படுக்க வச்சா அது இன்ஃபினிட்டிவ், இந்த பிரபஞ்சத்தோடைய சமநிலையை குறிக்குங்க. நீங்கள் பிரபஞ்சத்திற்கு எதை கொடுக்குறீங்களோ அதை பல மடங்கு பெருகி உங்களிடமே திரும்பி வரும். ஒருத்தர் தொடர்ந்து கெட்ட எண்ணங்களையும் நெகட்டிவ் எனர்ஜியும் பிரபஞ்சத்திற்கு கொடுத்துட்டே இருந்தால் இந்த 8இன் எனர்ஜி அதை அப்படியே திருப்பி அவங்களுக்கே கொடுத்துடுங்க. சுருக்கமாக சொன்னால் இந்த பழமொழி 8ஆம் எண் கெட்ட எண் அப்படின்னு சொல்கிறதுக்கு உருவானது இல்லை, மாறாக தவறு செய்கிறவங்க தங்களுடைய கர்ம வினைகளிலிருந்து தப்பிக்க முடியாது, பிரபஞ்சத்தின் நீதி 8 அவர்களை கணக்கு கேட்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கைக்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ரகசியம்தான் இது. நம்ம மனசும் எண்ணங்களும் சுத்தமாக இருந்தால் இந்த 8ஆம் எண் நமக்கு பேராற்றலையும் அதாவது அபாண்டன்ஸையும் எல்லையற்ற வளர்ச்சியை மட்டுமே தருங்க. ஏன் 8 அப்படின்ற எண்ணை பார்த்து பயப்பட தேவையில்லை, தப்பு செய்கிறவங்க மட்டும்தான் பயப்படாங்க. முதல்ல ஏன் இந்த 888 எண் இவ்வளோ பவர்ஃபுல்? கணித ரீதியாக 8 படுக்க வச்சா அது இன்ஃபினிட்டிவ், அதாவது முடிவிலி அப்படின்னு அர்த்தங்க. பிரபஞ்சத்தோட எல்லையற்ற ஆற்றலை குறிக்கிற எண் தான் இந்த 8. ஆன்மீக ரீதியாக இதை ஏஞ்சல் நம்பர் அல்லது அபாண்டன்ஸ் நம்பர், வளங்களின் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவரை யாரும் சொல்லாத ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களுக்கு மேலே 8ஆவது ஒரு சக்கரம் இருக்குது. அதுக்கு பேர் சோல் ஸ்டார் சக்ரா. இந்த சக்கரம் தான் பிரபஞ்சத்தோடைய எனர்ஜியை நமக்கு கடத்துகிற ஒரு ஆண்டனா மாதிரி. இந்த 888 மெத்தடை நீங்கள் சரியாக செய்யும்போது உங்கள் சோல் ஸ்டார் சக்கரா ஆக்டிவேட் ஆகி நீங்கள் கேட்குற விஷயத்த ஒரே நாளில் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற ரகசியமே இது தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சீக்ரெட் மெத்தடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போது இந்த 888 மெத்தடை ஒரே நாளில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு நோட் புக் மற்றும் ஒரு ப்ளூ கலர் பேனா. நோட் புக் வந்து ஒயிட் கலர் நோட் புக்காக இருக்கணுங்க. கோடுகள் இல்லாத பேப்பராக இருக்கலாம், பேப்பர் கூட பயன்படுத்திக்கலாம். உங்ககிட்ட வந்து நோட் புக்கு இருக்குன்னா நோட் புக்கும் பயன்படுத்திக்கலாம். ப்ளூ கலர் பென்னு தான் இதுக்கு பயன்படுத்தினாங்க. இதை எப்படி செய்கிறது? ஸ்டெப் 1, காலையில் தூங்கி எழுந்ததுமே 8 முறைங்க. ஏற்கனவே நம்ம 369 மெத்தடை பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தான் அதுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னா இந்த 888க்கும் ஒரு பவர் இருக்குங்க. ஒரே நாளில் இதை நடத்தி கொடுக்கும் அப்படின்னா உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சொல்கிறேங்க பின்னாடி.
ஒரே நாளில் இந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. தூங்கி எழுந்ததுமே நம்மளுடைய மூளை ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும்போது நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். உதாரணமாக, எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, நன்றி. உங்களுக்கு பிடிச்ச வேலை ஏதோ நீங்கள் மனசில் நினச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த வேலை கிடச்சிருச்சு. அப்படி இல்லைன்னா, எனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருச்சு, இந்த தொகை கிடச்சிருச்சு, நன்றி. இதை காலையில் 8 முறை எழுதணும். எழுதும்போது வெறும் வார்த்தையாக எழுதாமல் அது நடந்தால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த உணர்வோடு விஷுவலைஸ் பண்ணி நம்ம எழுதணுங்க. என்ன வேணால் எழுதலாம். குழந்தை பாக்கியம், கல்யாணம், வேலை. ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் இதில் இருக்கிற சீக்ரெட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல உணர்வோடு எழுதுங்க. ஸ்டெப் 2, மதியம் 8 முறை. மதியம் சரியாக 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே உங்கள் எனர்ஜி ஹையாக இருக்கிற டைம். மறுபடியும் அதே வாக்கியத்தை 8 முறை எழுதணும். எழுதிட்டு ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து நீங்கள் அதை அனுபவிக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். ஸ்டெப் 3, ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி 8 முறை எழுதணும். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடைசி காரியமாக அதே வாக்கியத்தை கடைசி காரியமாக, அதாவது நீங்கள் ஃபோனெல்லாம் பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறீங்க, தூங்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை எழுதிட்டு காலையில் என்ன எழுதுனீங்களோ மதியம் என்ன எழுதுனீங்களோ அதே வாக்கியத்தை 8 முறை எழுதணும். இப்போ காலையில் 8, மதியம் 8, ராத்திரி 8, மொத்தம் 888ஓட எனர்ஜி முழுமை அடைஞ்சிருச்சு. எழுதி முடித்த உடனே டைரியை மூடி வச்சுட்டு, பிரபஞ்சமே நான் என் வேலையை செஞ்சிட்டேன், இனி இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு முழுமையாக சரணடைஞ்சிட்டு நிம்மதியாக தூங்க போனாங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே தூங்க போயிடலாங்க. அதுக்கப்புறம் நாம் தூங்கினாலும் பிரபஞ்சம் அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இப்போது முக்கியமான ஒரு ரகசியத்துக்கு வந்துட்டோம். அதாவது ஒரே நாளில் நடப்பதோடைய ரகசியம், த அல்டிமேட் சீக்ரெட். இப்போ முக்கியமான ரகசியத்துக்கு வரும். ஒரே நாளில் இது எப்படி சாத்தியம்? நீங்கள் காலையில், மதியம், ராத்திரின்னு ஒரே நாளில் 3 முறை உங்கள் ஆழ் மனசுக்கு ஒரே கமாண்டை கொடுக்கும்போது உங்கள் மூளையில் இருக்கிற RAS, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பகுதி பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகிடும். அது பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட வாய்ப்பை, ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களை நோக்கி ஒரே நாளில் ஈர்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினச்ச நபர்கிட்ட இருந்து திடீர்னு கால் வரலாம். இல்லைனா நீங்கள் எதிர்பார்த்த பணம் வர்றதுக்கான வழி அன்னைக்கே பிறக்கலாம். அன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஆழ் மனசு பிரபஞ்சத்தோட 24 மணி நேரமும் பிரபஞ்சத்தோடைய நம்மளுடைய ஆழ் மனசு கனெக்டடாக இருக்குங்க. எங்களுக்கு தெரிந்த உலகம் நம் கண்களுக்கு தெரியாத பல ஆற்றல்களால் ஆனது. எண்கள் வெறும் கணித குறியீடுகள் மட்டும் கிடையாது. அவை பிரபஞ்சத்தின் அதிர்வுகளை நம்மிடம் கொண்டு வரும் ரகசிய தூதுவர்கள். ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒவ்வொரு பவர் இருக்குது. 369 மெத்தட் பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் அதை செஞ்சு நல்ல பலன் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கமெண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 கமெண்ட்டுக்கு மேலே நான் பின் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதே மாதிரி தான் இந்த 888 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடும் ஒரே நாளில் கொண்டு வரதுக்கு ஏற்கனவே சீக்ரெட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதாவது இப்போ 888 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, முதல்ல சின்ன விஷயங்களை கேளுங்க. ஒரே நாளில் நடக்கணும். ஒரு 1000 ரூபாய் எனக்கு இன்றைக்கி கிடைக்கணும், இல்லை எனக்கு பிடித்த சாப்பாடு பிடித்தவங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லை உங்களுக்கு பிடித்த நபர் யாரோ ஒருத்தர், நீங்கள் ஸ்கூலில் படித்தவங்களா இருக்கலாம், காலேஜில் படித்தவங்களா இருக்கலாம், உங்களோட கனெக்டே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்போது ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கலாம், அவங்க திடீர்னு உங்களுக்கு கால் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நினச்சிக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒரே நாளில் நடந்துருங்க. எனக்கு நடந்திருக்கு. முதல் நாள் காலையில் 8 தரம், மதியம் 8 தரம், நைட் 8 தரம். உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடக்கிறீங்க, அது நடந்துருச்சு அப்படின்னா உங்கள் ஆழ் மனசில் ஒரு நம்பிக்கை வந்துடும். கண்டிப்பாக இந்த 888 மெத்தட் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நமக்கு நடந்துடும் அப்படின்ற உங்களுடைய ஆழ் மனசு நம்ப ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பெரிய விஷயங்களை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இப்போ கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, பிடிச்ச வேலை கிடைக்கிறது ஒரே நாளில் நமக்கு நடக்காது. ஆனால் நம்பிக்கையோடு நம்ம இதை செய்யும்போது அதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி தருங்க. இதனால் நான் இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்றத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது செய்ய செய்ய எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க.
இந்த ரகசிய முறையை செயல்படுத்தும்போது உங்கள் கவனத்தை முழுமையாக உங்கள் விருப்பத்தின் மீது வையுங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் மிகுந்த கவனத்தோடும் அது ஏற்கனவே நிறைவேறி விட்டது போன்ற உணர்வோடும் எழுதுங்க. இந்த ஆன்மீக செயல்முறையை உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆற்றலை உருவாக்கி உங்கள் எண்ணங்களை நிஜமாக்கும். உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் இந்த முதல் படி ஒரு பிரபஞ்ச அற்புதம். இப்போது வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டேங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு தப்பை மட்டும் பண்ணவே கூடாது. நான் 888 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் எழுதிட்டேன், இன்னும் நடக்கலையே, எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னு சந்தேகப்படவே கூடாது. சந்தேகம், டவுட் வந்தால் மேனிஃபெஸ்டேஷன் கேன்சல் ஆகிடுங்க. விதை போட்டாச்சு, அது முளைக்குன்ற நம்பிக்கையோடு இருக்கணுங்க. எப்போ முளைக்கும்னு அதை தூண்டி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா விதை முளைக்குமானா கண்டிப்பாக முளைக்காதுங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அது எந்த நம்பராக இருக்கலாங்க, எந்த ஏஞ்சல் நம்பராக இருக்கலாம், 369 மெத்தடாக இருக்கலாம், 888, 777, 555 இந்த மாதிரி எந்த நம்பராக இருந்தாலுமே சந்தேகம் மட்டும் படக்கூடாதுங்க. சந்தேகம் இல்லாமல் செய்யும்போது மட்டும்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யும். இல்லாட்டி கேன்சல் ஆகிடுங்க. நீங்கள் சந்தேகத்தோட எத்தனை தரம் இந்த 888 மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சாலும் அது வேலை செய்யாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்த உடனே இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ இந்த 888 மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. இந்த 888 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற எல்லாருக்குமே பிரபஞ்சம் எல்லாவற்றையும் வாரி வழங்கட்டும். நன்றி. தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்.